ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனே அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படிமா இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் கேட்குற மாதிரி டெய்லியும் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 11. ஒரு நாள் நைட்டு டீமன் ரேஸில் 2 ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ட்வின்ஸாக பிறந்தா 2 பேருக்கும் ஒரு கொம்பு தான் இருக்கும். இது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் அவங்கள கொல்லலான்னு போகும்போது ப்ளூ ஹேர் வச்சிருக்கிற டீமன் இதை பார்த்து அழ ஆரம்பிச்சோடனே ரெட் ஹேர் வச்சிருக்கிற டீமன் அதோட ஜஸ்ட் ஒத்த கொம்பை யூஸ் பண்ணியே அந்த ஊர் தலைவராக அடிக்குது. ஒத்த கொம்பில் இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரை ஆச்சரியப்படுதாரு. இப்போ அந்த ட்வின்ஸில் ரெட் ஹேர் வச்சிருக்கிற பொண்ணு மட்டும் ஒத்த கொம்பை வச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லாக அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணுறா. எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணுக்கு அவ்வளோவா மேஜிக்கை யூஸ் பண்ண தெரில. உன் சிஸ்டரை பார்த்து நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணை அவங்க அப்பா அம்மாவே சொல்கிறாங்க. அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவளோட டீமன் பவரை யூஸ் பண்ணுறா. ஆனால் அது அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. மற்றவங்க சொல்கிறாங்கலாம் நீ வருத்தப்படாத, உன்னோட விருப்பப்படி நீ இரு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொன்னோடனே ப்ளூ ஹேர் பொண்ணு நார்மலாக வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு என்ன தான் ட்ரை பண்ணியோ அந்த ரெட் ஹேர் பொண்ணு தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ தானும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட எப்படியாச்சும் பாராட்டுவாங்கன்னு சொல்லி நான் சமைக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு ரெட் ஹேர் பொண்ணு கேட்கவோ இல்லை நானே தனியாக பார்த்துக்கிட்டேன் ப்ளூ ஹேர் பொண்ணு சொல்கிறா. ஸோ இப்போ அவள் தனியாக வந்து காட்டில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது திடீர்னு அங்கே மழை பெய்ய ஆரம்பித்து இடிச்சு ஒரு மரம் இவா மேலே விழப்போகுது. டக்குன்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணு வந்து அவள் பவரை யூஸ் பண்ணி விழ காப்பாத்துறா. நல்ல வேளை உங்கள் 2 பேருக்குமே எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா 2 பேர் மேலேயுமே தான் பாசமாக இருக்காங்க. ஆனால் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு ஒருவேளை நான் இறந்துருந்தா இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ என்னமோ வெளியே காட்டிக்கிடலை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போ அந்த ரெட் ஹேர் பொண்ணு இவள் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா, சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கவும் இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. இப்போ சாப்பாட்டுக்காக அவள் பொருள் தேடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து நீ இறந்து போயிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா சுற்றி நிறைய பேர் நிற்காங்க. இவள் பிறந்திருக்கவே கூடாது, இவளால் தான் அவளோட தங்கச்சிக்கு ஒத்த கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி சொல்லிட்டு இருக்கவும் இவள் கதறிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறா. அப்போ இவளோட கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா அது அவள் சிஸ்டர் தான். இது எல்லாமே கனவு தான். நீ ஏதோ கெட்ட கனவு கண்டன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத, எப்போவும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்கிறா. அன்னையிலேருந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணை ஃபாலோ பண்ணியே இந்த ப்ளூ ஹேர் பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் நைட்டு பார்த்தா திடீர்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணை காணும். இந்த பொண்ணு வெளியே போய் பார்த்தா வீடே சுற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரெட் ஹேர் பொண்ணு யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த ஊர் தலைவர் தான் வந்துட்டு இவங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ப்ளூ ஹேர் பொண்ணை வெட்டலான்னு வரவும் ரெட் ஹேர் பொண்ணு வந்து அவளை காப்பாத்துறா. சரி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தா ரெட் ஹேர் பொண்ணோட கொம்பை யாரோ வந்து வெட்டியிருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக கொம்பு போயிடுச்சு. அவளுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆனால் இனிமேல் நம்ம தான் நம்மளோட சிஸ்டர் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அவளுக்கு முடியலைனாலும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறா. அவள் லிமிட்டை தாண்டி அவள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. எல்லாரும் போதும் அப்படின்னு சொல்லியோ கேட்காம ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. என்னால் தான் என்னோட சிஸ்டர் அவளோட கொம்பை எழுதா, நான் பிறந்ததுலேருந்தே அவளுக்கு பிரச்சனை தான் கொடுக்குறேன், நான் மட்டும் இல்லைன்னா அவளுக்கு 2 கொம்பு கிடச்சிருக்கா, அவள் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பா, என்னால் தான் அவளோட கொம்பையும் இழந்தா, ஸோ அவளுக்கு பதில் நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் அவளோட பிளேஸை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம ரெம் மயக்கத்தில் இருக்கா. சுபாரு அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ அந்த பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணுது. இவங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிடுறாங்க. எதுக்காக நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீங்க, நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்லவும் அதான் நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம், இதுக்கு மேலெலாம் திரும்ப போக முடியாது, என் கை வேற உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் வேஸ்ட்டு தான், என்ன எதுக்காக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என்னோட சிஸ்டரையும் என்னால் காப்பாற்ற முடியல, ஒன்றையும் காப்பாற்ற முடியல, என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி ரெம் அளவும் நாங்கள் உன்னை காப்பாற்ற வந்தது பிரச்சனைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுபாரு ரெமோட தலையிலேயே போயிட்டு ஒரு முட்டுறான். ஆனால் அவனுக்கு தான் ரத்தம் வருது. நீ எப்படி இப்படி திங்க் பண்ணுற ரெம், நீயும் எங்களுக்கு முக்கியம்தான், நீ மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி என்னால் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்க முடியாது, நாங்களும் உன் கூட சேர்ந்து போராடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த இடத்துல அந்த பீஸ்ட் எல்லாம் இவங்களை சுற்றி வளைக்குது. சரி ஓகே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது ராம், நீ ரெம்ப தூக்கிட்டு ஓட ஆரம்பி, நான் அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ரெம் ஓகே சொல்கிறா. ராம் இல்லை வேணாம், அது ஆபத்து, என்ன மாதிரி பிரயோஜனமே இல்லாத வேஸ்ட்டான ஒரு வீக்கான ஆளை எதுக்காக காப்பாற்றணும்னு நினைக்கிற சுபாரு அப்படின்னு சொல்லி ரெம் கேட்கவும் எதனாலன்னா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சுப்போங்க, இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட்டை நோக்கி ஓடுறான். சுபாரு அவனோட உயிரை பணையை வச்சு நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான், அதை நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராம் ரெம்ப தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் அதுங்க கிட்ட போய் சண்டை போடலான்னு பார்த்தா அந்த சின்ன பப்பி பெரிய மான்ஸ்டராக மாறுது. நான் எல்லாத்துக்குமே தயாராக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எதிர்த்து நிற்கிறான்.
சுபாருவால் சண்டை போட முடியாது, நம்ம போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரெம் சொல்லவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரேம் ஓடிக்கிட்டே இருக்கா. சுபாருவை நினச்சி ரெம் ரொம்பவே வருத்தப்படுறா. நம்ம அவனை காப்பாற்றுவோன்னு சொல்லி அவளை இழுக்கவும் 2 பேரும் கீழே விழுறாங்க. சுபாரு அப்படின்னு அவள் சொல்லவும் அவன் பார்த்தா ஷாமாக் அப்படின்னு சொல்லி அவனோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி அதோட கழுத்தில் போய் குத்திடுதான். அவ்வளோதான் நினச்சிட்டு அவன் வெளியே வந்து நிற்கிறான். ஆனால் அந்த பீஸ்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுது. உடனே அவன் அது கழுத்தில் இருந்த கத்தி எடுத்துட்டு நாக்கில் சொருகுதான். அது அவனை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா எரிஞ்சு போகுது. யாரோ மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்தா அது நம்ம ராஸ்வெல். செம டைமிங்கா ராஸ்வெல் அப்படின்னு சொல்லவும் அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எப்படி என்ன தேடி வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எமிலியா தான் காப்பாற்ற சொன்னான்னு அவன் சொல்கிறான். அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சுபாரு நீ நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் பாராட்டவும் ரெம் வந்துட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. சுபாரு உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மயங்கி விடுறான். இப்போ அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அதே சீலிங்கு. இந்த தடவை ரெம் பக்கத்தில் உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ நல்ல வேலை சாகலை. ரெம்மோட கையை இவன் பிடிச்சிருக்கான் போல. சாரி நைட் ஃபுல்லாக உன்னை பிடிச்சி வச்சுட்டு விடலையான்னு கேட்கவும் இல்லை நான் தான் உன்னோட கையை பிடிச்சிருந்தேன். நீ மயங்கி போயிருந்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் உன்னோட கையை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மயங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். நீ மயங்கினதுக்கப்புறமா ராஸ்வெல் எல்லா பீஸ்ட்டையும் அழிச்சிட்டாரு. ஸோ இனிமேல் எந்த கர்ஸும் அவன் மேலே ஆக்டிவேட் ஆகாது. உன் உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. என்னை மன்னிச்சிரு சுபாரு, என்னால் உனக்கு நிறைய பிரச்சனை தான், என்னால் உன்னை காப்பாற்ற முடியல. நான் ரொம்பவே வீக்கானவா தான். என் சிஸ்டர் லெவலுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை. என்னால் என் சிஸ்டருக்கும் பிரச்சனை தான். நான் பிறந்ததுலேருந்தே என் சிஸ்டருக்கு என்னால் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. என்னால் தான் அவளுக்கு 2 கொம்பு கிடைக்காம ஒத்த கொம்பு கிடச்சிது. அதையும் என்னால் இழந்துட்டா. சாரி, ஏதோ எமோஷனில் என்னோட சொந்த கதையெல்லாம் வந்துட்டு வளரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் வருத்தப்படவும் ஹே ரெம் இங்கே பாரு, என்னை காப்பாற்றினது நீ மட்டும்தான். நீ மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட சிஸ்டர் இருந்திருந்தா இன்னும் ஒன்று சூப்பராக காப்பாற்றிருப்பா அப்படிங்கவும் ஆனால் அவள் அந்த இடத்துல இல்லையே, நீ தான் எனக்காக அந்த இடத்துல இருந்த. உன்னால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட சிஸ்டர்கிட்ட கொம்பு இருக்கும்போது நீ பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் அவள் என்னை விட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லவும் நான் அவளை கொம்பு இருக்கும்போது பார்க்கல, உன்னை மட்டும்தான் பார்க்குறேன். நீ தான் என் கூட எப்போவோ இருந்து என்னை காப்பாற்றுற. உன்னோட சிஸ்டருக்கு மேபி கொம்பு இருந்திருக்கலாம், அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உனக்கு மட்டும்தான் கொம்பு இருக்குது. ஸோ நீ உனக்கு இருக்கிறத யூஸ் பண்ண கற்றுக்கோ. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழு. முடிஞ்சதை பற்றி யோசிக்காத. உன்னோட சிஸ்டரை இனிமேல் நீ ப்ரொடெக்ட் பண்ணி நீ ஸ்ட்ராங்காக மாற கற்றுக்கோ. உன்னோட கொம்பை எப்படி யூஸ் பண்ணலான்னு கற்றுக்கோ. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு எப்படி வாழலாம், நாளைக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணு. முடிஞ்சதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ரொம்ப வீக்கானவா சுபாரு, ஒன்றை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெம் சொன்னோடனே நானும் வீக்கானவன் தான், மற்றவங்கள தான் எப்போவுமே நம்பியிருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. ஆனால் எப்போவுமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன். அதே மாதிரி நீயும் வாழ கற்றுக்கோ. உனக்கு தேவையானப்போ நான் உன்னை பார்த்துக்கிடுறேன், எனக்கு தேவையானப்போ நான் உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் ரெம் இப்போ அந்த கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து அழுதுகிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே நம்ம ரேம் வந்துட்டு ராத்வெல்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பீஸ்ட்டை கொண்டு வந்தது யாருன்னு தெரில, ஆனால் ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அந்த வில்லேஜில் அவள் திடீர்னு மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் ஸோ அப்போ எமிலியாவோட ராயல் செலெக்ஷனை தடுக்கணுங்கிற யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் புரிஞ்சுக்கிடுறான். சரி ஓகே ரேம் இங்கே வா, நீ உன்னோட நிறைய மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கொம்பில் இவன் அவனோட மேஜிக் பவர் எல்லாத்தையும் வச்சுட்ருக்கான். இந்த ராயல் செலெக்ஷன் மட்டும் முடியட்டும், அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த ட்ராகனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்கிறான். நீ என்னை காப்பாற்றிருந்த, ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆனால் வந்து 4 நாள் கூட ஆகலை, திரும்பவும் என்ன ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும் இதில் என்ன இருக்கு மீலி, நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை சுபாரு, நீ எனக்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்க, நான் ஏதாச்சும் பண்ணணும், நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் நமக்குள்ளே எதுக்கு மீலி, வேணா எனக்கு ஒரு ஐடியா, நீ என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் டேட்டிங்னா என்னன்னு அவள் கேட்குறா. நம்ம 2 பேரும் தனியாக வெளியே போவோம், நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம், பிடிச்ச மாதிரி விளாடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவ்வளோதானா, இதுதான் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும் இவ்வளோதானாவா, இதுதான் எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே சரி ஓகே நான் அவன் கூட டேட்டிங் வரேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.